ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் பெண்டர் த பிளெண்டர் அப்படிங்கிற போயத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். இது 3ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் வருது. நம்ம கிச்சன் பாருங்கள் எவ்வளோ பொருட்கள் இருக்குன்னு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பயன்பாடும் இருக்குது. பாருங்கள், இது கெட்டில், பாட், மிக்சர், பிளேட், டம்ளர், கிரேட்டர், லெமன் ஸ்க்யூசர், லோட்டா, டேபிள் ஸ்பூன், ஃபோர்க்கு, ஸ்பூன், கட்டிங் போர்டு எல்லாமே இருக்கு இல்லையா. இதில் நம்மளோட மிக்ஸி தான் இன்னைக்கு நம்ம பாடத்தில் பிளெண்டர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மிக்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம பாடத்தில் என்னன்னு சொல்லியிருக்காங்க, பிளெண்டர்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளெண்டர் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வெளியே போனதுக்கப்புறம் உயிரோட வர்ற மாதிரி கற்பனை பண்ணி இந்த பாடலாம் அமைச்சிருக்கிறாங்க. அதோட பிளெண்டரும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்ன நல்லா பண்ணுறாங்கங்கிறது தான் இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. There once was a blender. His name was Bender. ஒரு காலத்துல பிளெண்டர் ஒன்று இருந்துச்சு, அதோட பேரு பெண்டர். புரியுதா? There once was a blender. His name was Bender. ஓகேவா? When no one was home. எப்பெல்லாம் ஒருத்தர் கூட வீட்டுல இல்லையோ, he would come alive and roam. He would come அப்படின்னு என்னது, வெளியே வரும். உயிரோட, அலைவ்னா என்னது, உயிரோட வெளியே வரும். ரோம் அப்படின்னா அலைஞ்சு திரியும். All his friends would be there soon. அவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சீக்கிரமாவே அங்க வந்துருவாங்க. யாரெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்? The knife, the fork and the spoon. என்னென்னது? The knife, the fork and the spoon. நைஃப்னா தெரியும் இல்லையா, கத்தி. ஃபோர்க் அப்படிங்கிறது படத்துல காமிச்சிருக்காங்க பாருங்க, ஃபோர்க்கும் ஸ்பூனும். ஃபோர்க் அப்படிங்கிறது குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, 3 இது மாதிரி, அதாவது நம்ம குத்தி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஸ்பூன், அதான் ஃபோர்க். They would gather around and run over the ground. அப்படின்னா என்னது? They would gather around, எல்லாரும் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஓடுவாங்க. எங்க ஓடுவாங்க? கிச்சன்ல இருக்கிற கிரவுண்ட், அதாவது கிச்சன்ல இருக்க சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அங்க ஓடி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா soon everyone is glum. Glum அப்படின்னா முகம் வாடி போயிடுது. ஏன் அப்படின்னா hearing the car room room, கார் எப்படி சத்தம் போடுதாமா, ரூம் ரூம்னு கார் சத்தத்தை கேட்டோன்னே இவங்களோட முகமே வாடி போயிடுது. அதான் கிளம்னு சொல்லியிருக்காங்க. They have to draw the line and wait until the time. அப்போ என்ன சொல்ல வராங்க? They have to draw the line. அது வரைக்கும் இவங்க கோடு போட்டுக்கிட்டாங்க. அதாவது இவங்க பண்ணிட்டு இருக்க வேலைகளுக்கெல்லாம் ஒரு கோடு போட்டு நிறுத்திட்டு நெக்ஸ்ட் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ உங்களுக்கு போயம் புரிஞ்சிருக்கும். நான் இப்போ படிக்கிறேன், என் கூடயே சேர்ந்து நீங்களும் வாசிங்க. ஓகேவா? There once was a blender. His name was Bender. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon. The knife, the fork and the spoon, they would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car vroom vroom. They have to draw the line and wait until next time. குட்டீஸ், இந்த போயத்துல பாருங்க, ஒவ்வொரு லைன்ல எண்ட் ஆகுற ஒவ்வொரு வேர்டும் வந்து அடுத்த லைன்ல எண்ட் ஆகுற வேர்டுக்கு ரைமிங் வேர்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, பிளெண்டர், பெண்டர், அது ரெண்டும் ரைமிங் வேர்ட். அதே போல ஹோம், ரூம், அது ரெண்டும் ரைமிங் வேர்ட். சூன், ஸ்பூன், இது ரெண்டும் ரைமிங் வேர்ட். அரவுண்ட், கிரவுண்ட், இது ரெண்டும் ரைமிங் வேர்ட். ப்ளம், ரூம், ரெண்டும் ரைமிங் வேர்ட். லைன், டைம், ரெண்டும் ரைமிங் வேர்ட். இப்போ சொல்லுங்க ரைமிங் வேர்ட்ஸ்லாம். பிளெண்டர், பெண்டர், ஹோம், ரூம், சூன், ஸ்பூன், அரவுண்ட், கிரவுண்ட், ப்ளம், ரூம், லைன், டைம்.
ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் லெசன்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும்.